വലിയ മണമായിട്ടുണ്ട്, വലിയ മണമായിട്ടുണ്ട്. ഈ സ്നേഹ അപ്പാർട്ട്മെന്റിൽ ഞാൻ സെക്രട്ടറി ആയിട്ട് ഇരിക്കുന്നതിൽ ഒരേ ഒരു അഡ്വാൻറ്റേജ് എന്തെങ്കിൽ இவ்வளவு பெரிய ஹால என் பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்துறது மட்டும்தான். இது ஒண்ணுக்காகவே செக்ரட்டரி போஸ்ட யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இத அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, டிஸ்கோ சாந்தி. அது சந்தோஷத்துல வாய் வளர்றது. ஓகே, കുറച്ചുകൂടി തണ്ണി വിടണം. റാവായിട്ടുണ്ട്. ആഹാ ആഹാ, സുഖമായിട്ടുണ്ട്, സുഖമായിട്ടുണ്ട്. மணி என்ன தெரியுமா? எந்திரிச்சு போய் குளிடா, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்ல. எந்திரா, என்னடா நெளிப்பு? தாத்தா, எந்த தாத்தாவும் தா பேரனுக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்க மாட்டாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? போய் குளிடா. இருங்க, உன்னையெல்லாம் 2 காலையும் கட்டு போட்டிருக்கணும்டா. இந்த தேவைப்படும், வச்சுக்க. அத்தை, 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 எங்க போனாங்க? இவ்ளோ தூசியா இருக்கு, அழுக்கா இருக்கு. தொடச்சு வைக்கலாம். துணி என்னங்க, இன்னைக்கு நம்ம மகனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டே கோயிலுக்கு. ஐயோ, எங்க போச்சு கேமரா? கேமரா எங்க போச்சு? அத்தை, என்ன தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் தேடுவேன். இதோ அந்த கேப்ல நீங்க இந்த காஃபி குடிச்சிடலாம். ஆறி போச்சுன்னா டேஸ்ட் போயிடும். அத்தை, ஒண்ணு இல்ல, ஒரு கேமரா இங்க. இந்தாங்க. ஒரே அழுக்கா இருந்துச்சேன்னு எடுத்து தொடச்சேன். தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். காலங்காத்தால இத பார்க்கலன்னா எனக்கு எந்த வேலையும் ஓடாது. இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. சென்டிமெண்ட் கேமராவா? சென்டிமெண்ட் புருஷன். வாட்? என்னோட வீட்டுக்காரரு ஒரு பெரிய போட்டோகிராஃபர். ஆனா இந்த வீட்ல அவரோட போட்டோ ஒன்னும் இல்ல. வேற வழி, அவர் போட்டோ எடுத்த இந்த கேமராவை தான் நான் அவராவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கே. இதுவும் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். சரி, இந்த கேமராவை நீயே வச்சிடு. இதுவும் மாமனார். அவரு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கதான் எனக்கு கொடுப்பன இல்ல. அதனாலதான் இதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன். நல்லாரு, அவரோட ஆசீர்வாதம் எப்பவுமே உன் கூடவே இருக்கும். அச்சச்சோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
நான் போய் புளியோதரை செய்யணும். ஹை, வெள்ளிக்கிழமைனா ஸ்டாண்டர்ட் புளியோதரை மெனுவா? வீட்டுக்கு இல்ல, கோயிலுக்கு. ஓ ஆமால, அன்னைக்கு கூட அந்த புளியோதரை தான் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குச்சு. சரி, நான் போய் புளியோதரை ரெடி பண்றேன். இத சரி. வச்சிடு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வம் நீ முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. ஞான பழத்திற்கு பழமான செல்வம் நீ முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஹலோ தாத்தா சார், ஆ? குட் மார்னிங். இனிமே குளிச்சுட்டு துடைக்கிற துணியை இப்படி போடாதீங்க. வாஷிங் மிஷின்ல போட்டீங்கன்னா துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. முருகா, என்னடா இந்த திருவாரூர் திருவேங்கடத்திற்கு வந்த சோதனை சோதனை, வேதனை வேதனை வேதனை. குட் மார்னிங். ஹே குட் மார்னிங். இந்தா காஃபி. என்ன இது, நீயே போட்டியா இல்ல மண்டபத்துல யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? உன் தலை குடிச்சிட்டு உங்க அம்மா கிட்ட போய் கேளு. மனசு வந்து எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அப்படியா? உங்க அம்மா கிரேட் டா. சூப்பர். வா. ஆ ஏண்டா, காலங்காத்தால உனக்கு எதுக்குடா டிவி? திஸ் இஸ் டூ மச் தாத்தா. நைட் ஆனா பொண்டாட்டிக்கிட்ட நெருங்காதன்றீங்க, விடிஞ்சா டிவி பார்க்காதன்றீங்க. ஆக்சுவலா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, ஒரு செல்போனை காட்டுறானுங்க, பழைய பழைய பொருள்லாம் காட்டி காட்டி என்னமோ சொல்றானுங்க. என்னடா சொல்றானுங்க? அது ஒண்ணு இல்ல தாத்தா, அது ஒரு ஆப். இப்போ நமக்கு வேண்டாத திங்ஸ் நம்ம வீட்ல எது இருந்தாலும் இதுல ஒரு போட்டோ புடிச்சு போட்டா போதும் தாத்தா. வேணுங்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. எப்படி? உங்க போனை கொடுங்க. பவி, ஆ. காஃபி எக்ஸலென்ட். தேங்க் யூ. ஓகே. என்னத்த பெரிய எக்ஸலண்ட். நல்ல காப்பி பொடி, நல்ல பால் இருந்தா எந்த கழுதையும் காப்பி நல்லா தான் போடும். அப்போ நேத்து வரைக்கும் காஃபி கொடுத்த என் அம்மாவை கழுதங்கிற? சரி, பட. முதல்ல இந்த டிவில சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டேன்ல. சொல்றேன் தாத்தா, அதுக்கு தானே உங்ககிட்ட போனை வாங்கினேன். இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆப். இத இப்ப நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ உங்க பேர்ல வந்து இதுல ஒரு அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். பாருங்க. இப்போ நீங்க இந்த ஆப்பை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இந்த வீட்ல இருக்க ஏதாவது ஒரு பழைய திங்ஸ் நமக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா அப்படியே அதை ஒரு போட்டோ எடுத்து இதுல அப்லோட் பண்ணிட்டா போதும். என்ன மாடல் என்ன விலைன்னு நாம இதுல போட்டுட்டோம்னா அது வந்து பப்ளிசிட்டி ஆயிடும். அந்த பொருள் வேணுங்கிறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணி தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படியா? ஏய் குட்டி, என்னம்மா? கோயிலுக்கு போனா நீ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? ஓகேமா, 2 நிமிஷம். இந்த தாத்தா சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஓகே பை. நம்ம வீட்ல என்ன பொருள் பழசா இருக்குது? எதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்றது?
டிவி இதுதான் ரொம்ப பழசா இருக்கு. இத ஒரு போட்டோ எடுத்து இத அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும்ல. அப்பா நாங்க ரெடி, வாங்க போலாம். கோயிலுக்கு தானே? ஆமா. நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேமா. ஏய் சந்தோஷ், நாங்க எல்லாம் ரெடி, சீக்கிரம் வா. இதோ லட்சுமி, வந்துட்டேன். அப்பா அவன் இவளுக்கு புருஷன் தானே, என்னங்கன்னு கூப்பிட சொல்லு. என்னங்க சந்தோஷ், ஆ, வெளிய வாடா, வந்துட்டேன். டைம் ஆச்சு. ஐயோ என்னம்மா? வந்துட்டேன். அம்மா போலாமா? பாப்பு, போலாம். வா. அப்பா அப்பா வாங்கப்பா போலாம். அப்பா அப்பா இருங்க. போடுங்க. இந்த கால் போடுங்க. போலாம். வாங்கப்பா போலாம். போலாமா? வாங்க தாத்தா, வாங்க. வாங்கம்மா. என்ன? ஒன்னும் இல்ல அத்தை. வாமா. கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாவது அந்த அருணுக்கிட்ட இருந்து இன்னைக்கு என்னை காப்பாத்தி விடு. ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப உனக்கு 3 தோப்பு கரணம் போட்டுட்டு போறேன் கடவுளே. இன்னைக்கு ஓகே, நாளைக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு பிள்ளையா, நாளைக்கு வேற ஒரு காட், நாளான்னைக்கு இன்னொரு காட். டெய்லி இந்த மாதிரி ஒருத்தரை கரெக்ட் பண்ண வேண்டியதா? சுத்தம். எப்படி அப்படி தொலைப்ப? எல்லாம் பேட் டைம். எங்க அம்மா எடுத்து எடக்கி போட்டுட்டாங்க. அடிப்பாவி, அப்ப தொலைஞ்சது ஹால் டிக்கெட் இல்ல, அருணோட ஹோல் லைஃப். நீ வேற ஏடி இப்படி பயமுறுத்துற? சின்னதா ஏதாவது ஃபைன் கட்டினா டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் கொடுத்துடுவாங்க. சொன்னாங்க. ஏன் நீ போய் வாங்கி தாயேன். தப்பு நடந்து போச்சுடி. இனிமேல் அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு வழி சொல்லுடி. இப்போதைக்கு இமிடியேட் வழி நீ எந்திரிச்சு போய் கும்பல்ல நின்னுக்கிறது தான். அங்க பாரு, பஸ் ஸ்டாப்ல அவன் வெயிட் பண்றான். ஐயோ, தள்ளுங்க. ஹலோ, திவ்யா எங்கங்க? அவ வரலையே, ஏன் கேக்குறீங்க? வரலையா? என்னடா மச்சான் பண்றது? நான் தான் அவ இன்னைக்கு வரலன்னு சொல்றேன்ல. என்னங்க செய்யறது? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை பாருங்க. அதான் சின்னதா ஒரு ஆன்சைட்டி. நல்லா பார்த்துட்டேன்டா, அவளை காணோம். என்னடா மச்சான் பண்றது? சரி வாங்கடா போலாம். அப்பாடா, இன்னைக்கு தப்பிச்சேன். தேங்க்ஸ். ரொம்ப பயந்துட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஏமாத்த முடியும்னு நினைக்கிறேன்? தெரியலையே, ஏடா கோடமா அவன் ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும்.
எங்க அம்மாக்கு என்ன எடைக்கு போட்டு 120 ரூபாய் தேத்திட்டாங்க. அடிப்பாவி, ஒரு ஹால் டிக்கெட் 120 ரூபாய்க்கு விலை போகுதா? கட்டிக்காத, நான் டோட்டல் வெயிட்டே சொன்னேன். வாடி, ஓடி போயிடலாம். ஏய் மச்சான் விடாதடா. எங்க ஓடுற? நில்லு. இந்த கதை தானே வேணாங்கிறது. எதுக்கு ஓடுறீங்க என்ன பார்த்துட்டு? எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிருச்சு. காலேஜ் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஓடுறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, என் நோட் புக்கை கொடுத்துட்டு போங்க. நோட் புக்கா? எந்த நோட் புக்கு? எனக்கு தான் தெரியாதே. அட என்னங்க நீங்க, நைட்டு ஃபோன் பண்ணப்ப தேடுறதா தானே சொன்னீங்க, இப்ப தெரியலன்னு சொல்றீங்க. விட்டா என்னையே யாருன்னு கேப்பீங்க போல. அதானே. ஊர்மிளா, யார் இவரு? ஏங்க அந்த நோட்ல என் ஹால் டிக்கெட் இருக்குங்க. எக்ஸாம் எழுதாம போனா வீட்ல டின்னு கட்டிடுவாங்க. இத பாருங்க, என்கிட்ட எந்த நோட்டும் இல்ல. யாருக்கிட்டையும் நான் எதையும் வாங்கவும் இல்ல. ஆள விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் திவ்யா, என் லைஃபே அதான். என் லைஃப்ல மட்டும் விளையாடாதீங்க. என்னங்க நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட எதுவும் இல்லன்னு சொல்றால. ஏங்க நான் தான் பஸ்ல கொடுத்தேன்ல. அவதான் இல்லங்கறால, அப்புறம் பஸ்ல கொடுத்தான் கிஸ்ல கொடுத்தான். ஏய், கிஸ் எல்லாம் கொடுக்கல. சேச்சே, நான் ரொம்ப நல்ல பையங்க, அப்படிலாம் செய்ய மாட்டேன். யூ, நான் ஒன்னும் சொல்லல. சொன்னாலும் தப்பு இல்லங்க. யூஸ்வலா இப்படி யூ யூன்னு கோவப்படுற பொண்ணுங்க தான் அப்புறம் ஸ்மைல் பண்ணுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, டைம் கேட்பாங்க, காஃபி சாப்பிட போலாமான்னு கேட்பாங்க. அப்புறம் அப்படி அப்படி அப்படியே இல்ல, அழகான பையனா சமூகத்துல இப்படிலாம் ஆபத்து இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் தலை. இத பாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நீ கேக்குற ஹால் டிக்கெட் என்கிட்ட இல்ல. ஆள விடு and get lost forever. ஹலோ ஹலோ திவ்யா, திவ்யா ஹால் டிக்கெட் இல்லாம திவ்யா எழுத முடியாது. ஹலோ, இப்படி பின்னாடியே வந்தினா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். போலீஸா? get lost. ஏங்க நான் மச்சான் அப்படி ஆயிடுச்சு. இவ வேற எப்படி சொல்லிட்டு போறான். என்னடா மச்சான், ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல. ஹாப்பியா இருக்குமா? சும்மா இருடா, நானே ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்செட்ல இருக்கேன்டா. நீ என்னடானா ஹாப்பி ஹிப்பின்னு பேசிட்டு இருக்க. வயசு பசங்க அவ ஆள் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா ஆள் டிக்கெட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுகிற. டேய், நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. சரி விடு, வேற வாங்கிக்கலாம். டேய், இது என்ன சினிமா டிக்கெட்டாடா வேற வாங்கிக்கிறதுக்கு? ஹால் டிக்கெட்ரா மச்சான், அது இல்லனா எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் எழுத முடியாதா மச்சான்? சூப்பர் மச்சான், எப்படியோ எழுதி ஃபெயில் ஆக போறோம். இந்த வாட்டி எழுதாம ஃபெயில் ஆக போறோம். எப்படி? சரி ஃபீல் பண்ணாத மச்சான். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு என்னடா கோவலாம் பண்ற? டேய், ஒருவேளை நல்லா பஸ்டியோ இந்த வாட்டி நீ பாஸ் பண்ணிடுவியோ? சொல்லு மச்சான், நான் கூட புது பண்ணலாம் வாங்கியிருக்கேன்டா. டேய் சும்மா கடுப்பேத்தாதடா. டேய், அவகிட்ட தானே அந்த ஹால் டிக்கெட் இருக்கு. நான் கேட்டா இல்லங்கறா. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. தெரிஞ்சு போச்சு மச்சான். எங்க நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட போறியோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து வச்சிருக்கா. அதனால தான் தர மாட்டா. போய் சொல்லு, நாங்கெல்லாம் அரியர்ல அரசாதான் அடிச்சவங்கன்னு உடனே கொடுத்துருவா. மச்சான், ஹால் டிக்கெட் அவகிட்ட தான்டா இருக்கு. அதான் திமிரா பேசுறா. திமிரா பேசுறாளா? டேய், நம்மலாம் தர டிக்கெட் நம்ம கிட்டே திமிரா பேசுறாளாடா? அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி வாங்குறன்னு மட்டும் பாரு. வா மச்சான் போலாம். டேய் டேய் டேய், சும்மா இருடா. அவ போலீஸ கூப்பிடுன்னு சொல்றாடா. போலீஸா? இதெல்லாம் சொல்ல மாட்டானா முன்னாடியே நம்ம கிட்ட? மச்சான், நீயும் அந்த பொண்ணும் ஜாலியா பேசுறீங்க, ஜாலியா வரீங்க. எப்படியாச்சும் பேசி வாங்கிடு மச்சான். அதெல்லாம் நல்ல பொண்ணு மச்சான், குடுத்துருவா. சரியா? சண்டெல்லாம் போடாதீங்க. சரியா? இதுக்கப்புறம் யாராவது போலீஸ் கேலீஸ்னா என்ன கூப்பிடாத. வர மச்சான். அப்பா, இவன் கூட இருந்தா நம்மள பேண்ட கரெக்டா மூட மாட்டான் போல இருக்கு.
அடே நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம். டேக் யுவர் ஓன் டைம் சார். சே லேட்ல ஆகாது, 10 நிமிஷம் தான். ஜஸ்ட் சாமியை பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி போட்டு உடனே வந்துடுறேன். நம்பிட்டேன் சார். ஏய் என்ன கிண்டலா பேசுற? எங்க அந்த சாமி கும்பிடுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. நீங்க எவ்ரி ஃப்ரைடே இங்க வர்றது புளியோதரை சாப்பிட தான் வரீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் சார். இஸ் இட்? யா. ஓ முகத்தை தொடச்சிக்கிட்டு போங்க சார். ஏ நல்லதானே இருக்கு. சார் அசடு வழியுதுன்னு சொன்னேன் சார். அந்த வாட்ச பாரு, எனக்குன்னு ஒரு பிஏ. மேடி போடி. ஜம்புலிங்கேஸ்வரா